முட்டைக்கோஸ் கூட்டு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் நம்ம பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம எடுத்துருக்கிற இந்த கோஸுக்கு தகுந்த போல் ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி 2, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பெல்லாரி வெங்காயம், இதை மட்டும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதையும் இது உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் முழுகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவும் முட்டைக்கோஸும் ஈக்குவலாக இருந்தால் பருப்போ முட்டைக்கோஸ் எல்லாம் வெந்து வரதுக்கு சரியாக இருக்கும். நான் அந்த அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடணும். அடுத்து இந்த முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக மட்டும் ஒரே ஒரு கிராம்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் வந்துடணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உளுந்து மாவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து மாவு பார்த்தீங்கன்னா நான் அரிசி உளுந்து அரைக்கும் போது நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். மாவு எடுத்து வச்சு ஒரு 1 ஹவர் ஆகுது. இதில் சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சமாக துருவின இஞ்சி, 2 பெல்லாரி வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம். நான் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை போல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அதை போண்டாவோ வடையோ செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். எண்ணெயும் அந்தளவுக்கு குடிக்காது. நான் குட்டி குட்டியாக போண்டாவாக செய்கிறன்றதுக்காக நான் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். மாவு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் அளவாக சூடேறி வரும்போது நம்ம சின்ன சின்ன போண்டாவாக இதை உள்ளே சேர்த்துடலாம். நம்மளுடைய விருப்பம் தான் பெருசாக சுட்டு எடுக்கிறதோ சின்னதாக சுட்டு எடுக்கிறதோ. இப்போ இதை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கணும். இதை போல் 2 பக்கமும் வெந்ததும் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம மினி போண்டாவை ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்க ஓப்பன் செஞ்சுருக்கிறேன். நல்லா இந்த கரண்டியால் ஒரு தடவை நல்லா அப்படி மசிச்சு விட்டுடலாம். இதுக்கு தாளிப்பெல்லாம் நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. இதை கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் நான் பூ அப்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அப்பளத்தை நல்லா பொடி பண்ணி இது உள்ள சேர்த்துலாம். இந்த அப்பளத்தை பொடிச்சு விட்டு இதை அப்படியே கலந்து விட்டுடணும். சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த அப்பளத்தை சேர்த்து கலந்து விட்டு சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்கோஸ் கூட அந்த முருகலான அப்பளம் லேசாக மசிஞ்சும் மசியாமையும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும்.